ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கனாஸ் கிச்சன். இளைத்தவனுக்கு எள்ளும் கொளுத்தவனுக்கு கொள்ளும் கொடுங்கன்னு சொல்லிட்டு பழமொழியே இருக்குது. நாம் இன்றைக்கி கொள்ளு சட்னி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். கொள்ளு சட்னி உடல் பருமனை குறைக்கிறது மட்டும் இல்லை, பெண்கள் எடுத்துக்கும் போதே அடிவயிற்று கொழுப்பை நல்லா கரைக்கக்கூடிய தன்மை கொள்ளுக்கு இருக்குது. வாங்க கொள்ளு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொள்ளு பயிறு 1/4 கப் எடுத்து நல்லா வறுத்துக்க போகிறோம். இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. வறுத்ததை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 1/4 கப் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பூண்டு 6லேருந்து 8 பல் உரித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகா வத்தல் ஒரு 8 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட 1/4 கப் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வத்தல் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெருங்காய பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட துருவின தேங்காய் 1/4 கப் இருக்குது, அதையும் சேர்த்துட்டு உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு வறுத்த கொள்ளு சேர்த்து பவுடரை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொள்ளு பயிறு மட்டும் போட்டு பவுடராக அரைச்சிக்கலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இதோட வதக்கி வச்சுருக்கிற தேங்காய் வெங்காயம் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கொள்ளு சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிற கரண்டி எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகாய் வத்தல் ஒரு வத்தலை 2ஆக கிள்ளி சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சட்னியில் இதை சேர்த்துக்கலாம். அரைச்ச சட்னியில் இதை சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க, ஒரு சுவையான டேஸ்ட்டாக உடல் எடையை குறைக்கக்கூடிய கொள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு கூட நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை.